நான் பார்த்துட்டேன். நானும் கடைசியா பார்த்துட்டேன். எத பார்த்தேன்? வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வேற ஒண்ணும் இல்ல மக்களே, ஸ்னோ தான். ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்னோவ கடைசியா நம்ம பார்த்தாச்சு. அதனால வீடியோ மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகர்கோயில் புனே லண்டன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோ எதுக்கு குயிக்காக எடுத்தேன்னா, இப்போ இங்கே லண்டனில் ஸ்னோஃபால் ஆகுது. நாங்கள் இருக்க இடத்துல ஸ்னோஃபால் ஆகுது. அது எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால். ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வழுக்குது, நம்ம கால் வச்சாலே வழுக்குது. பார்த்து தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. காருக்கு மேலெல்லாம் எப்படி ஸ்னோ படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஆக்சுவல் ஸ்னோ இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்லீட்டா. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவருங்க மாதிரி நாங்கள் இருக்கிற இடத்துலையும் ஸ்னோவை வந்து நான் பார்த்தாச்சு மக்களே. போன வருஷம் லண்டனில் சில இடங்களில் ஸ்னோ பெஞ்சு, ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்கள் இடத்துல எப்படி பெஞ்சுன்னா லைட்டாக அந்த மலைச்சாரல் மாதிரி பெஞ்சுது. அதுவும் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பெஞ்சு முடிச்சுட்டு. இது வந்து நைட் டைம் ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் பெய்யவே ஆரம்பிச்சு. ஒரு 8 மணிலேருந்தே ஸ்னோஃபால் இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஆனால் இந்த மழை காற்று பனி எல்லாம் இந்த சொன்ன நேரத்துக்கு வரும். அவங்க தோன்ற நேரத்துக்கு தான் அவங்க வருவாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ஐஸ் கட்டி மாதிரி தானே இருக்குது. ஆமாம், ஆனால் இது அடித்தா பயங்கரமாக வலிக்கும். ஓ, இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்குன்னே ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும். நான் எங்கள் காரில் வந்து எங்கள் பேர் எழுத போகிறேன். எங்கள் கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கார் ஃபுல்லாகவே ஸ்னோ. இது ஆக்சுவலாக ஃபுல் ஸ்னோ கிடையாது. சில இடத்துலலாம் நல்லா ஸ்னோ படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இல்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது மக்களே. 8 மணிக்கே வந்து ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகும்னு கூகுளில் வெதர் அலர்ட் போட்டிருந்து. ஆனால் நானும் ஆசையாக போய் ஜன்னலை திறந்து பார்த்தேன். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்னோ. என் லைஃப்லேயே நான் ஸ்னோஃபாலை பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போய் ஜன்னலை திறந்து பார்த்தேன். ஆனால் ஸ்னோஃபால் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்தது. பிறகு ஒரு 10 மணிக்கு மேலே தான் அந்த மழை வந்து பனிமழையாக பெய்ய ஆரம்பிச்சு. எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியெல்லாம் போட்டாங்க, எங்கள் ஏரியாவில் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்ட்டு. எப்படின்னா இந்த தரையில் இப்போ படிஞ்சிருக்குல்ல, அதே மாதிரி அவங்க இருக்க இடத்துல எல்லாம் 8 மணிக்கே வந்து அதெல்லாம் தொடங்கிட்டுன்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஆர்வ கோளாறுல நானும் போய் பார்த்தேன். பட் ஏமாற்றம் தான் நமக்கு கிடைச்சிது. நம்ம ஊரில் எப்படி மழை பெஞ்சா எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை பெய்யாதோ, அதே மாதிரி தான் ஸ்னோவுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸும் கிடையாது. ஸ்னோவும் அதில் இன்க்ளூடட் தானே. அதை நான் அந்த நேரத்தில் மறந்துட்டேன். என்னடா நம்ம இருக்க இடத்துல ஸ்னோ பெய்ய மாட்டேங்குதேன்ட்டு கொஞ்சம் வருத்தத்திலே தான் இருந்தேன். அந்த தாட் வந்து எனக்கு வரவே இல்லை. நம்ம கொஞ்சம் விஞ்ஞான ரீதியில் வந்து இதை யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஸ்னோவே கிடையாதான், பனியே இல்லை. இது வந்து பனிமழையா, இங்கிலீஷில் ஸ்லீட்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 வகை உண்டு. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது படித்த ஞாபகம் இருக்குது. அது ஒன்று தான் இப்போ ஞாபகம் இருக்குது. மழை, பனிமழை, அப்புறம் வந்து ஆலங்கட்டி மழை, பனி. இதுதான் வந்து 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்னோ, ஸ்லீட், ஹெயில், ரெயின் இப்படின்ட்டு 4 வகையாக பிடிச்சிருக்கு. நம்ம ஊரில் சில நேரம் ஆலங்கட்டி மழை, ஐஸ் மழை பெய்யும்ல, அது வந்து ஹெயிலுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பனிமலை, ஸ்லீட் தான். இது எப்படின்னா தண்ணி மாதிரி இது உருகி போயிடும். இது அப்படியே தங்கி நிற்காது. தெரியாதுல்ல ஃபஸ்ட் டைம். அதனால நான் வந்து அடுத்த நாள் காலையிலேயும் இருக்கோம், நம்ம நிறைய ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு கொஞ்சம் தான் ஃபோட்டோஸ் எடுத்தேன். இந்த மாதிரி ஸ்னோவில் வெளியே போகிறோம்னா நம்ம வந்து பூட்ஸ் போட்டுக்கிடணும். அது மாதிரி
நம்ம க்ளவுஸ் போட்டாலும் வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸு எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃபாக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நனையாது. இது என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டைம் வந்து 11:48 ஆகுது. டைம் ஆக ஆக ஸ்னோ வந்து கொஞ்சம் அதிகமாகிறது என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள் மக்களே, இது வந்து 2 மணி வரை இருக்கும்னு முதல்ல வெதரில் போட்டிருந்தது. இப்போ வந்து 7 மணி வரை இருக்கும்னு போட்டிருக்கு. 70%, 80%, கடைசியில் 30% போட்டிருக்கு. எப்படி இருக்கும்னு நாளைக்கு காலையில் தான் தெரியும். 100% மழைக்கு சான்ஸ் இருக்குன்னா மழை நல்லா அடித்து பொழிக்கும் அப்படி தானே. அதே மாதிரி இங்கே 100% ஸ்னோவாக இருந்தால் தான் வந்து ஸ்னோ நல்லா வந்து கீழெல்லாம் படிஞ்சு அப்படி கட்டி கட்டியாக இருக்கும் போல். அது மாதிரி டெம்பரேச்சரும் வந்து -10, -14, 15 அந்த மாதிரி இருந்தால் ஸ்னோ எப்போவுமே இருக்கும் போல். உங்களுக்கு இது எத்தனாவது ஸ்னோ? கணக்கில்லை. நீங்கள் எல்லாம் யூகேல இருக்கவங்க நம்மள மாதிரியா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்டாக வந்தப்போ அந்த இயர் பெஞ்சுது. இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்போல்லாம் இதோட நிறைய ஸ்னோ பெஞ்சிருக்கா? ஆமாம். அதாவது நான் தான் வந்து லூட்டன். இப்போ லூட்டன்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய அது இதை விட கண்ட்ரி சைடோ அஃப்கோர்ஸ் இருக்கும். அந்த டவுனே அழகாக இருக்கும். அப்போ இந்த ஸ்னோ பார்த்தா இன்னும் அந்த டவுனே இன்னும் அழகாக இருக்கும். டவினா, ஸ்னோ நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பொதுவாக இந்த ஸ்னோஃபால் இதெல்லாமே வந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம், இல்லை படத்தில் உள்ள 1-2 பாட்டில் பார்த்துருப்போம். அப்போயே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நம்மளும் ஒரு தடவை இந்த மாதிரி எங்கேயாவது போய் இந்த மாதிரி பனிமலையெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும்ல. லண்டனில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ஸ்னோஃபால்லாம் நம்ம பார்க்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படி தான் ரேராக தான் இங்கே வந்து பனிமலையே பெய்யுது. அதுவும் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் நம்ம பனிமலையை பார்க்க முடியாது. சில நேரத்தில் வந்து சில இடத்துல பெய்யுது. அதிசயமா இந்த இடத்துல இப்போ பெஞ்சது மாதிரி. சில நேரம் வந்து பாதி இடத்துல தான் பெய்யும். அப்படியே பெஞ்சிட்டு பட்டும் படாமல் போயிடும். இங்கே இருக்கவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே புதுசாக வந்திருப்பாங்க, என்ன மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பொதுவாக வெயிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், குளிர் நிறைய டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அது எப்போவும் வந்துட்டு போகிறது வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து மழையாக இருந்தால் நமக்கு தோணும் இன்னைக்கு வெயில் அடிக்காதா அப்படின்னு. அதே மாதிரி தான் பனியும் அப்படிதான். ரொம்ப நாள் இருந்தால் நமக்கு போர் அடிச்சிடும் போல். இப்படி அடிக்கடி என்னைக்காவது ஒரு நாள் வந்து விசிட்டை போட்டுட்டு போகிறது வந்து நல்லா தான் இருக்குது மக்களே. நெக்ஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் பனிமழை பெஞ்சுதுன்னா கண்டிப்பாக நான் வந்து காட்டித்தரேன். இந்த குளிருக்கு இதமாக ஹாட் சாக்லேட்லாம் வாங்குறதுக்காண்டி நாங்கள் மெக்டானல்ட்ஸ் போயிருந்தோம். மெக்டானல்ட்ஸில் ஹாட் சாக்லேட் வாங்கிட்டு அங்கேயே நம்ம கார் நிப்பாட்டி டீ காஃபி அதாவது என்ன ஆர்டர் பண்ணோமோ அதெல்லாம் சாப்பிட்ற வசதிக்கு வந்து ஏற்ப பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம காருக்குள்ளே இருந்தே சாப்பிட்டுக்கலாம். அதே ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பனியோட அந்த இன்டென்சிட்டி வந்து அது வந்து நல்லா சாஃப்டாக அந்த தண்ணி மாதிரி உருகாமல் இன்னும் நல்லா சாஃப்டாக அதோட லெவல் தன்மை வந்து மாறிட்டே இருந்தது. அப்படின்னா வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து குறைய குறைய அதோட தன்மை வந்து இன்னும் நல்லா அழகாக மெல்லிஸாக மாறும் போல். டைம் ஆக ஆக வந்து அது இப்போ அதோட சதவீதம் இப்போ 80% 70% இருக்குன்னா இந்த மாதிரி நல்லா பெய்யும். அதுவும் இந்த டெம்பரேச்சர் இன்னும் குறைவாக இருந்ததுன்னா நல்லா ஜோன்னு பெய்யும் போல். பனியெல்லாம் பெய்யறது விஷயம்தான், ஆனால் கார் ஓட்டுறது நம்ம நடக்கிறது எல்லாமே கஷ்டம். எப்படி நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டினா ஸ்லிப் ஆகுமோ அதே மாதிரி பனி பெய்யும் போதும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். நம்ம நடந்து போகும்போதும் ரொம்ப பார்த்து தான் நடக்கணும். நார்மலான ஷூஸ்லாம் போட்டுட்டு போனோம்னா தொப்பு நனைஞ்சிரும். நான் வந்து ஷூ தான் போட்டு போனேன், அதெல்லாம் நல்லாவே நனைஞ்சிட்டு. அப்போ வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி பூட்ஸ் ஷூஸ் எல்லாமே போட்டு போனோம்னா நனையாது. வீட்டுக்கு தான் ஃபைனலாக கிளம்ப போகிறோம். ஆனால் போகிற வழியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் பார்த்தா தெரியல, ஆனால் சைட்ல எல்லாம் நல்லா பனி வந்து கீழே விழுந்திருக்கு. டைம் ஆக நல்லா பனி வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்க பார்க்கு அந்த பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் எல்லாமே காட்டித்தரேன். கடைசியில் வந்து எப்படி அதெல்லாமே இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள். எப்படி பனி பெய்யுது பாருங்க. கையில் எடுத்தாலே வருது.
இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் காட்டினதுக்கும் இப்போ வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் அந்த பனி பெஞ்சிருக்க டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தரையில எல்லாம் ஃபுல்லாக நல்லா ஸ்னோவாக இருக்குது. நம்ம கால் தடம் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம நடந்து போகிற பாதை எல்லாமே தனியாக நம்மளோட கால் தடம் எல்லாமே தெரியுது. அந்த அளவுக்கு ஸ்னோ படிஞ்சிருக்கு. நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி பிடிச்சிருக்கோம்ல, அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. அது வந்து நம்மளால் உருட்டெல்லாம் முடியாது, உருண்டை பிடிக்க முடியாது, லட்டு பிடிக்க முடியாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கையில் உருட்டி காட்டினேல, அந்த மாதிரியெல்லாம் அந்த உருட்டுற பதத்துக்கு எல்லாமே அந்த ஐஸ் கட்டி வந்து வராது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்க பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பனி பெஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு நைட் டைமுங்கிறதுனால கிளியராக என்னால் காட்ட முடியல. பகலில் அது இருக்குமான்னு தெரியல. அதனால தான் நான் இதை அப்படியே அப்போவே வந்து ரெக்கார்ட் பண்ணேன். பனி பெய்யறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் எங்கள் வீட்டுக்கு பின்னால். அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் வந்து பால்கனிக்கு வந்துட்டேன். மணி வந்து 1 மணி ஆகிட்டு, ஸ்னோஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அதனால் நாளை காலையில் வந்து இந்த மாதிரி பனியெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. இப்போவே வந்து அதெல்லாம் உருக ஆரம்பிச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நாகர்கோவில் பொன்னியின் லண்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.